Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ரைட்டிங் கோர்ஸில் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது டைப்ரைட்டிங் எக்ஸசைஸ் ஃபிங்கரிங் அடிக்க போகிறதுக்கு முன்னாடி பேப்பர் எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பேப்பர் வைக்கும்போது டபுள் ஷீட் தான் உள்ளே வைக்கணும். டபுள் ஷீட் ஏன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இந்த சிலிண்டர் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா டபுள் ஷீட் வச்சு நம்ம டைப் பண்ணால் தான் இம்ப்ரெஷனும் கிடைக்கும், சிலிண்டரும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பேப்பர் எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா மேலேருந்து இந்த கார்னர்லேருந்து கீழே 1 இன்ச், கீழேருந்து மேலே 1 இன்ச், இந்த அளவுக்கு தான் பேப்பர் பொசிஷன் பிடிக்கணும். பேப்பரை வந்து சிசர் டைப்பில் நீங்கள் பிடிச்சிக்கணும், கீழேயும் சிசர் டைப்பில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த கட்டை வரலால் பிடிச்சிட்டு இந்த சிலிண்டர் கேப்பில் நம்ம பேப்பர் வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு தம்ஃபீல் இருக்கு இல்லையா, இந்த தம்ஃபீலால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறோம். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் பேப்பர்லேருந்து ரைட் ஹேண்டை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேப்பரை ரொட்டேட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க பேப்பரை விட்டுறக்கூடாது. எப்போ வரையும் விட்டுறக்கூடாது அப்படின்னா இந்த ஸ்கேலுக்கு மேலே பேப்பர் வர்ற வரையும் விட்டுறக்கூடாது. மேலே இந்த ஸ்கேலுக்கு மேலே பேப்பர் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைட் பேப்பரை விட்டுடுறோம். அதுக்கப்புறம் இந்த பேப்பரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பேப்பர் கரெக்டாக தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேப்பர் ரிலீசரை ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த 4 பக்கத்தையும் சமமாக வச்சுட்டு இந்த சைடில் 0 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த மிஷினில் 0 எங்கே இருக்குது, ஸோ 0 தெரிகிற மாதிரி பேப்பரை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இது க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த தம்ஃபீலால் கீழே மூவ் பண்ணோம் அப்படின்னா பேப்பர் இந்த மாதிரி கீழே இறங்கி வரும். இந்த பெயில்ராட் ஸ்கேல் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஸ்கேலோட அளவு எவ்வளோ இருக்கோ இந்த விளிம்பு பேப்பரோட விளிம்பு அந்த அளவுக்கு இருக்கணும். 10ல் வந்து இந்த மார்ஜின் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிக்கு வந்து பிகினருக்கு 1ல் வச்சு தான் சொல்லிக் கொடுப்போம்னு ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மாதிரி டிக்கு 1ல் வச்சு டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ASTF. ஃபிங்கர்லாம் ஒவ்வொரு பட்டன் மேலேயும் வச்சுட்டு கையை லைட்டாக தூக்கிட்டு அப்படியே புக்கை பார்த்தே ப்ராக்டிஸ் எடுக்கணும். புக்கை பார்த்தே டைப் பண்ணணும். கண்ணு பார்க்கணும், வாய் சொல்லணும், அதுக்கப்புறம் கை டைப் பண்ணணும். இந்த மாதிரி அட்டன் டயத்தில் இந்த 3 ப்ராசஸிங் இருந்துச்சுன்னா நமக்கு மிஸ்டேக்கே வராமல் நம்ம டைப் பண்ணலாம். எக்ஸசைஸ் டைப் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ASTF சொன்னேன். ASDF ரைட் ஹேண்டில் ஒரு ஸ்பேஸ், செமிகோலன் LKJ ஸ்பேஸ் ASDF ஸ்பேஸ், செமிகோலன் LKJ ஸ்பேஸ். லெஃப்ட் ஹேண்ட் அடித்து முடித்ததுமே ஒரு ஸ்பேஸ், ரைட் ஹேண்ட் அடித்து முடித்ததுமே ஒரு ஸ்பேஸ். லெஃப்ட் ஹேண்ட் அடிச்சுட்டு இருக்கும் போது ரைட் ஹேண்டை இந்த மாதிரி தூக்கக்கூடாது. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் அடிக்கும்போது லெஃப்ட் ஹேண்டை இந்த மாதிரி தூக்கக்கூடாது. அடித்தாலும் அடிக்கிறனாலும் 8 பட்டன் மேலே 8 விரலை இந்த பொசிஷனில் இப்படியே தான் வச்சுருக்கணும். அதே மாதிரி ஸ்பீடு அடிக்கக்கூடாது. ரொம்ப ஸ்லோவாக சொல்லிக்கிட்டே மெமரி பண்ணிக்கிட்டே நம்ம டைப் பண்ணால் தான் ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் என்னென்ன லெட்டர் அப்படின்றது மெமரி ஆகும். பெல் சவுண்ட் கேட்டுருச்சு. பெல் சவுண்ட் கேட்டால் நம்ம நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்கு ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம். அடுத்த டிக் வர்றதுக்கு, அடுத்த நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்கு இந்த கைடை, இதுக்கு பேர் லைன் கைடுன்னு படிச்சிருக்கோம். இந்த லைன் கைடை ப்ரெஷ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் அடிக்கலாம். ASDF ஸ்பேஸ், செமிகோலன் LKJ ஸ்பேஸ். ஒரு 5 லைன் அடித்து காட்டுறேன், எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க.
லைன் ஸ்பேஸ் கொண்டு வர்றதுக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த லைன் கைடை மேலேருந்து பிடிச்சி இந்த மாதிரி பிடிச்சி கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி கையை கோர்த்துக்கிட்டு கொண்டு வரக்கூடாது. கரெக்டாக இந்த கர்விங்க்கு கீழே 3 விரலால் ஃபுல்லாக நுனியில் பிடிச்சி இந்த மாதிரி லைட்டாக ஃபுல்லாக ஒடிச்சு பெண்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் கொண்டு வரலாம். லெஃப்ட் ஹேண்ட் அடித்து முடித்ததுமே ஸ்பேஸ் விடும்போது எல்லா பட்டன் மேலேயும் ஃபிங்கரை வச்சுட்டு ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் அடிக்க ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் அடிக்கும் போது அடுத்தடுத்த ஆப்போசிட் ஃபிங்கர்ஸை வந்து நம்ம பட்டன் மேலே வச்சுக்கணும். இந்த மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் அடிக்கணும். நான் எப்படி அடிச்சிருக்கேன்றதை பேப்பரில் பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லாஸ்ட்டில் ஒரு 3 லைன் நான் அடிச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி மிஸ்டேக்குமே இல்லாமல் லைன் உழையாமல் நம்ம டைப் பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு 3 டேஸாவது நம்ம டைப் பண்ணணும். நல்லா அடித்தாங்க அப்படின்னா 3 டேஸ்லேயே அடிச்சிருவாங்க. கொஞ்சம் லேட்டாக பிக்கப் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4 டேஸ் 1 வீக் கூட இதே எக்ஸசைஸாக அடிப்பாங்க. ஸோ இது நல்லா டைப் பண்ணதுக்கு பிறகு தான் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம டைப் பண்ண முடியும். இந்த எக்ஸசைஸை எப்படி எந்த பொசிஷனில் உட்காந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த மாதிரி பொசிஷனில் உட்காரணும் அப்படிங்கிறத இந்த பையன் உட்காந்து டைப் பண்ணி கட்டுறாங்க. இந்த மாதிரி பொசிஷனில் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து டைப் பண்ணணும். கையை குவிச்சு எந்த மாதிரி டைப் பண்ணணும் அப்படின்றதையும் பாருங்கள். புக்கை பார்த்தே டைப் பண்ணணும் மெயினாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.